தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி எல்லா தொண்டர்களும் ஆதரவாளர்கள் தாங்கண்ணே. அங்க இருக்கிற எல்லா தலைவர்களும் ஆதரவாளர்கள் தான். இதுல என்ன பிரித்து சொல்றீங்க? எல்லாரும் நம்முடைய தொண்டர்கள், எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகள், எல்லோரும் வெற்றி பெற்று எல்லோரும் போகணும். நான் தான் அதிகாரப்பூர்வமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் சீட்டு கேட்கல, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கட்சியில் சொல்லிட்டேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் தலைவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணலாம். பியூஷ் கோயல் கிட்ட அண்ணாமலை சொன்னது உண்மைங்களா நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்க. அல்லது நிதின் நபீன்ஜி எங்களுடைய அகில இந்திய தலைவர் தமிழ்நாட்டுக்கு டூர் வரும்போது தயவு செஞ்சு கிளாரிஃபை பண்ணுங்க. ஆனால் பொய்யா நான் சொல்கிறேன், கட்சி எனக்கு இந்த முறை நீ பிரச்சாரம் பண்ணுப்பாங்கிற பொறுப்பை கொடுத்துருக்கு. அந்த பொறுப்பை நாம் செய்கிறோம். இதில் உண்மைக்கு புறம்பா யாரோ 2 பேர் ஒரு டிவியில் கருத்து சொல்கிறாங்கன்னா அது உண்மையாயிருமாங்கன்னா நீ கேட்கறக்காக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு. அதே போல் இந்த முறை வேட்பாளராக சில பேர் இருக்கு. இல்லை அப்படின்னா 2029 லோக்சபா தமிழ்நாடு குறைந்தபட்சம் 59 லோக்சபா சீட்டு வரும். குறைஞ்சபட்சம் 59 லோக்சபா சீட்டு. அதில் இந்த முறை யாருக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அடுத்த முறை போட்டிட்டு போறாங்க. அந்த எலெக்ஷன் 2 வருஷத்துல வரப்போகுது. இன்னைக்கு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிறைய தலைவர்கள் போட்டி போடுறாங்க. வாய்ப்பு கிடைக்காதவங்க 2029 லோக்சபால போட்டி போடுவாங்க. அங்கேயும் எங்களுக்கு தலைவர்கள் வேண்டும் அல்லங்கண்ணா. லோக்சபா எலெக்ஷன்லயும் பாரதிய ஜனதா கட்சி நிக்கணும் அல்லங்கண்ணா. இன்னைக்கு இந்த 1/3 உமன் ரிசர்வேஷன் பில் வந்தா தமிழ்நாடு குறைஞ்சபட்சம் 59 லோக்சபா சீட் உறுதியா 2029. அதனால அங்கேயும் போட்டியிடணும், எல்லா இடத்துலையும் போட்டியிடணும். எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் யாரை எங்கே போட்டியிட சொல்ல வேண்டும் என்பது. எல்லா தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணிட்டுங்கன்னா மக்கள் பொறுத்தவரை கடைசி 10 நாள்ல இது இருமுனை போட்டியா மாறும் என்பது நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதுங்கண்ணா. எலெக்ஷன் will always become a 2 corner contest. லாஸ்ட் 2 வீக்ஸ்ங்கண்ணா, கடைசி 2 வாரம் அப்படித்தான் மாறும். ஏன்னா மக்களுக்கு அந்த ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். சில பேர் நினைப்பாங்க இப்போ ஓட்டு போட வேண்டாம், அடுத்த எலெக்ஷன் போடலாம். இப்போ அவங்க 2 பேர் தான் நிற்கிறாங்க, இவங்களுக்கு போடலாம். இவங்களுக்கு போட்ட ஒரு இவங்க வந்துருவாங்களோ வேண்டாம். மக்கள் ரொம்ப புத்திசாலிகள்னா, அதாவது இந்தியாவுடைய வாக்காளர்கள் ரொம்ப யோசிச்சு ஓட்டு போடுறவங்க. அதனால் விஜய் அவர்கள் அரசியல் வந்ததை நான் முதல்ல இருந்து சொல்றேன், வரவேற்கிறேன். இருக்கட்டும், களத்தில் இருக்கட்டும். ஆனால் கடைசி 10 நாள் இந்த களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்டிஏ கூட்டணி. உங்க 2 பேர் தான் ரேஸ்ல இருப்பாங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ்ல நீங்களே கண்கூட பார்க்க போறீங்க. அப்படிதான் களம் மாறும். களம் மாற ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் 2 வாரத்தில் நமக்கு தெரியும். ஆனா கேரளாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக நிறைய இடத்துல வெற்றி பெறுவாங்க. திருவனந்தபுரத்தில் நெமம் ஆரம்பித்து பாலக்காடு, உதாரணத்துக்கு நேற்று திரிசூர்ல பார்த்தங்கன்னா ஒரு சிட்டிங் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ முகுந்தன் என்கின்ற ஒரு எம்எல்ஏ நாட்டிகா என்கின்ற தொகுதியில் நம்ம கிட்ட வந்து போட்டி போடுறார். அது எஸ்சி ரிசர்வ்டு தொகுதி, அங்கேயும் வெற்றி வாய்ப்பு. தேவிகுளத்தில் நம்ம தமிழ்காரர் ராஜேந்திரன் 3 முறை கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவா இருந்தவர் 2026 பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டி போடுறாரு. நிறைய பார்க்குறாங்கன்னா மேலே காசர்கோடில் பார்த்தீங்கன்னா சுரேந்திரன் அவங்க வெட்டி போடுறாங்க. அப்புறம் முன்னாள் முதலமைச்சருடைய டாக்டர் அவங்க பாரதிய ஜனதா கட்சியில் திரிசூர் தொகுதியில் போட்டி போடுறாங்க. அதனால் நிறைய இடத்துல வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்தவரை கேரளா பாரதிய ஜனதா கட்சிக்கு 2026 ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முரளிதரன் அவருடைய தொகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதே போல ஸ்ரீலேகா ஐபிஎஸ் ஆஃபீஸர், முன்னாள் டிஜிபி, அவங்க தொகுதி சிறப்பாக இருக்கு. ராஜீவ் சந்திரசேகர் அவங்க தொகுதி சிறப்பாக இருக்கு. நாங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம். கேரள மக்கள் அன்பை காட்டுவார்கள் நினைக்கிறோம்னா புதுச்சேரி உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருது. உறுதியா 10 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். ஐயா என் ரங்கசாமி ஐயாவும் அதிக இடத்துல நிற்கிறாங்க. லட்சிய ஜனநாயக கட்சி 2 இடத்துல போட்டி போடுறாங்க. உறுதியா 30ல் 20க்கு குறையாம தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரியில் ஆட்சியை மறுபடியும் பிடிப்போம். என்ன மனக்கசப்புனா? நான் வடக்கு தொகுதி கேட்டேன்னு யாருன்னா சொன்னாங்க? நான் வடக்கு தொகுதி கேட்டேன். அண்ணா ஒரு நிமிஷம், நான் வடக்கு தொகுதி கேட்டேன்னு யாருன்னா சொன்னாங்க? ஒருத்தர் கேட்டார் அண்ணே நாகர்கோவில் கேட்டீங்கன்னு, ஒருத்தர் கேட்டார் அண்ணே மொடக்குறிச்சி கேட்டீங்க, மொடக்குறிச்சி தலைவர் இங்க இருக்கிறாரு. ஒருத்தர் கேட்டார் அண்ணே நீங்க திருப்பத்தூர் கேட்டீங்கன்னு. அண்ணா தொண்டர்களுக்கு ஆர்வம் இருக்கலாம், தலைவர்களுக்கு ஆர்வம் இருக்கலாம். எலெக்ஷன்ல நம்ம போட்டியிடுவதற்காக விருப்பத்தையே கொடுக்காதப்ப நம்ம எந்த தொகுதி கேட்க போறோம்? வானதி அக்கா அவர்கள் வடக்கு தொகுதியில் எத்தனை நாளா வேலை பார்க்கறான்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். கோயம்புத்தூருடைய சவுத் எம்எல்ஏவாக இருந்தாங்க. அவங்க நார்த்தில் வேலை பார்த்துட்டு இருந்தது எல்லோருக்குமே தெரியும். அவங்க அதில் முழுமையா இருந்தாங்க. நிறைய மக்கள் நல பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இது ஊடகங்கள்ல ஒரு செய்தி எழுதும் பொழுது அதற்கு நான் ஒன்னொன்னுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணா அது சரியா இருக்காதுங்கண்ணா. அதனால எல்லோரையும் ஜெயிக்க வைப்பது எங்களுடைய கடமை. அந்த வேலையை செய்யுங்க.